உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் தமிழ் மன்னர்களுடைய வரலாறு எங்கே என்று அண்மையில் நடிகர் திரு மாதவன் அவர்கள் கேள்வி எழுப்பியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அது பற்றி மற்றைய சக நடிகர்களோ தமிழுக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம், தமிழ் எங்களால் தான் வாழ்கிறது என்று பொய் சொல்லி வாழ்ந்து வயிறு பிழைக்கும் திராவிட கூட்டத்தினர் எவரும் அது பற்றி கருத்து சொல்லவில்லை. இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமை தமிழ்நாடு அரசின் பெயரில் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி தமிழை இன்னும் அழித்து கொண்டு இருக்கிறது. பாடநூலில் புதிதாக திராவிட கருத்துக்களை இன்னும் அதிகமாக கொண்டு வருவதற்காக திராவிடம் பேசக்கூடியவர்களை பாடத்திட்டத்திற்கு தலைமை பொறுப்புகளிலும் மற்ற பொறுப்புகளிலும் பதவியில் நியமித்திருக்கிறார்கள். இதுவரை கெடுத்தது போதாதென்று இன்னும் கெடுக்க முயற்சிக்கிறார்கள். இப்போதாவது தமிழ்நாட்டு மக்கள் திராவிடத்தின் பெயரால் நடக்கும் சூழ்ச்சியை புரிந்து கொண்டு தமிழுக்கு துணையாக, தமிழ் மொழிக்கு துணையாக ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் நிற்க வேண்டும். தமிழ் தவிர பிற மொழிகள் கற்பது தடையே இல்லை. எந்த மொழி வேண்டுமோ அவரவர் விரும்பும் மொழிகளை அவரவர் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி, அதிகார மொழி, வழிபாட்டு மொழி, நீதிமன்ற மொழி எல்லாம் தமிழாக இருக்க வேண்டும். தமிழுக்கே முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டின் அரசு பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் 90 விழுக்காட்டினர் உறுதியாக தமிழை நன்கு அறிந்திருக்க வேண்டும். தமிழ் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டு அரசு பணிகளுக்கு கட்டாயம் சேர்க்கவே கூடாது. வேலைக்கு வந்த பிறகு 6 மாதம் கழித்து, ஓராண்டு கழித்து தமிழில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றால் போதும் என்ற அந்த பம்மாத்து வேலைகளெல்லாம் ஏற்க முடியாது. தமிழ்நாட்டில் இந்திய ஒன்றியத்தில் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் அரசு பணிக்கு வருகிறார்கள் என்றால் அவர்கள் கட்டாயம் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். ஆகையினால் தமிழ் தெரியாதவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசு பணிகளில் பணி வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. தனியார் துறையில் கொடுப்பது அது சிக்கல் இல்லை. ஆனால் அதிலும் ஒரு வரம்பு கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்களில் எல்லாம் மொழி வெறியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர்களுக்கு மொழி வெறி ஒன்றும் தேவையில்லை. மொழி பற்று இருந்தால் போதும். நாம் வெறி கொள்ள வேண்டியதில்லை, பற்று கொண்டிருந்தால் போதும். பற்றே நிரந்தரமாக இருந்தால் போதுமானது. தமிழ் வாழ்வது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாது உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழர் மற்றும் பிறமொழியினருக்கும் அது வெறும் அரணாக இருக்கும். தமிழ் மொழியில்தான் மிக அரிதான செய்திகள் எல்லாம் முன்னோர்கள் கண்டறிந்து அனுபவத்தில் இந்த இயற்கையை பற்றி மக்கள் வாழ்வதற்கு வேண்டிய அத்தனை கருத்துக்களையும் நூல்களாக வழங்கியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பாதுகாக்க தமிழ் வேண்டும். அவற்றையெல்லாம் படித்து அறிந்து கொள்ள அனைவருக்கும் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருப்பதற்கு ஒரே ஒரு மொழிக்கு தகுதி உண்டு என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். ஆகையினால்
தமிழ் மொழியை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் மொழியை இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும். தமிழ் மொழி மட்டுமல்லாது மொழிப்பட்டியலில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளையும் 20க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறன, அனைத்தையுமே இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டு அரசின் அரியணையில் தமிழை அழித்து கொண்டு, தமிழால் வாழ்ந்து கொண்டு, தமிழை அழித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடம் பேசக்கூடியவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். ஆகையினால் தமிழ்நாட்டு மக்கள் இதனை புரிந்து கொண்டு திராவிடம் பேசுவோரை, தமிழை அழிப்போரை, தமிழை பழிப்போரை அரசு பணிகளிலிருந்தும் அமைச்சரவைகளிலிருந்தும் அரசியல்வாதிகளிலிருந்தும் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். அரசியல்வாதிகளாக மட்டுமல்லாது அரசு பதவிகளில் இருப்பவர்கள் மூலமாகவும் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வதென்பதற்கு மிக அடிப்படையானது தமிழ்தான். ஆகையினால் தமிழை காப்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய கடமை.